ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அந்த இது மிளகா விதை போட்டதும் வீடியோ வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு. ஸோ அது வந்து பார்ட் 1 போட்டேன். இது பார்ட் 2 இருக்கட்டும். ஸோ விதையை போட்டுட்டு லேசாக கவர் பண்ணுங்கள். ரொம்ப அழுத்தி கவர் பண்ணக்கூடாது. விதை வந்து உள்ளே இருந்த மாதிரியே இருக்கணும், வெளியில் வராத மாதிரியே இருக்கணும். அவ்வளோதான். ஸோ மிளகா வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு முருங்கை விதை தரையிலையும் வச்சுருக்கேன். ஒரு பெரிய தொட்டி வந்து சும்மா தான் இருந்தது. ஸோ அதில் வந்து முருங்கை விதை வைக்கலாம் அப்படின்ட்டு வைக்கிறேன். முருங்கை விதை கொஞ்சம் வந்து நல்லா குழியாக தோண்டி வைக்கணும்னு சொன்னாங்க அம்மா. ஸோ அதனால் கொஞ்சம் நல்லா குழியாக தோண்டியிருக்கேன். மண் எல்லாமே ஈரமாக இருக்குது. வெளியில் வச்சதுனால மழைக்கு வந்து ஈரமாகிடுச்சு. ஸோ தண்ணி நம்ம லேசாக அப்புறமா தெளித்து விட்டுக்கலாம். இதெல்லாம் போட்டு வச்சது இருக்குது இல்லையா? ஸோ அதை லேசாக நம்ம இது மாதிரி மண்ணை கவர் பண்ணி போட்டுக்கலாம். மண் ஈரமாக இருக்கிறதுனால உள்ளுக்குள்ள வந்து ப்ரெஸ் ஆகாது. ஸோ மேலே வாக்கில் நம்ம இது மாதிரி மண்ணை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். எக்ஸ்ட்ரா மண் போட்டுட்டு காட்டுறேன். ஸோ போட்டுவிட்டுட்டேன். தண்ணி விட்டால் நமக்கு வந்து ஸ்ப்ரெட் ஆயிரும். ஸோ அந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி